ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நம்ம எப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டாலும் நம்ம தேவனால் நம்மளை விடுவிக்க முடியும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், எவ்வளோ ஒரு ஆழமான ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். நம்ம தேவனால் நம்மளை விடுவிக்க முடியும். லூக்கா 19 ஒரு கழுதைக்குட்டியை நம்ம பார்க்குறோம். அந்த கழுதைக்குட்டி கட்டப்பட்டிருக்கு. அந்த கழுதைக்குட்டிக்குன்னு ஒரு ஓனர் இருக்காங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? அதை கூட்டிகிட்டு வா, அதை போய் கூட்டிகிட்டு வா. அது ஓனர் கேட்டால் கர்த்தருக்கு இது தேவை அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க, விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி அனுப்புகிறாரு. அவர் சொன்ன விதமாக அந்த கழுதைக்குட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஒருவேளை ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு இந்த பொருளை என்ன கொண்டு வர சொன்னாங்க, வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காசு கொடுக்காம போனோம்னா நம்மளை விடுவாங்களா? மாட்டாங்க. ஆனால் அந்த டைமில் அதே சிச்சுவேஷன் தான். அந்த கழுதைக்குட்டிக்கு அந்த ஒருத்தர் இருக்கிறாரு, கட்டப்பட்டிருக்க ஒரு கழுதைக்குட்டி. ஆனால் இயேசுக்கு அது தேவை அப்படிங்கும்போது அந்த கழுதைக்குட்டி என்ன பண்ணாங்க? விட்டுட்டாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளோ நம்ம கட்டப்பட்டிருந்தாலும், எந்த பிரச்சனை நிமித்தமாகவோ இல்லைன்னா எந்த ஒரு காரியத்தை நிமித்தமாகவோ நம்ம கட்டப்பட்டு நம்ம வேதனைக்குள்ளே இருந்தாலும் இயேசு நினச்சாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கட்டாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் அது ஒரு நொடியில் நமக்காக மாற்றிடுவார். தைரியமாக இருங்க. காட் பிளஸ் யூ.